அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பிகினர்ஸ் ஈஸியாக செய்யக்கூடிய சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம். ஒரு 1.5 டம்ளர் பச்சரிசி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணி அந்த தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. 1.5 டம்ளர் பச்சரிசிக்கு அரை டம்ளர் பாசிப்பருப்பு கரெக்டாக இருக்கும். அடுத்த டைம் ஊற வச்சதுக்கப்புறமா அரிசி உள்ளே சேர்க்காமல் தண்ணியை மட்டும் அந்த வடும்பு வரைக்கும் ஃபிட் பண்ணிக்கோங்க. அரிசி உள்ளே போயிடுச்சுன்னா தண்ணி உங்களுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறமா நல்லா ஒரு அரை டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க கூட. அப்போ தான் நல்லா அது பொங்கி வரும். பொங்கி வந்ததுக்கப்புறமா சாமி கும்பிட்டுட்டு பச்சரிசியை 3 டைம் சுற்றி போட்டுட்டு எக்ஸஸாக இருக்க தண்ணியெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை போட்டு நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறமா பச்சரிசி சேர்த்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ரெண்டுமே நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறமா இனிப்புக்கு நாட்டு சர்க்கரையோ மண்டை வெல்லமோ சேர்த்துக்கோங்க. மண்டை வெல்லத்தை இடிக்க முடியலைன்னா நீங்கள் லைட்டாக துருவி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக நெய்யில் கிஸ்மிஸ் முந்திரிகள்லாம் வதக்கி கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா பர்ஃபெக்டான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வேற ஒரு விளாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.